அதான் வள்ளுவர் சொன்னாரு, முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு அப்படின்ட்டு சொன்னாரு. நட்புல கூட நல்ல நட்பு கூடா நட்புன்னு ஏன் வள்ளுவர் வச்சாரு? நல்ல நட்பு இருக்கும், தீய நட்பு இருக்கும். நல்ல நண்பன் சாக்கடையில கூட நிலாவை காமிப்பான், ஆனா கெட்ட நண்பன் பூக்களில் கூட புழுக்களை தான் காண்பிப்பான் அப்படின்ட்டு சொன்னா, நல்ல நட்பை நீங்கள் அருமையாக தேர்ந்தெடுக்கணும். இந்த நட்பு தொடரணும். அவங்க அன்பான ஒரு வார்த்தைகளை, அன்பான ஒரு உங்களுக்கு விஷயத்தை தெரிவித்து கொண்டு உடனடியாக நம்ம பட்டிமன்றத்தை ஆரம்பிச்சிடலாம். பெண்களின் பார்வையில் ஆண்கள் என்றைக்குமே 0 தான் என்று பேசுவதற்காக நகைச்சுவை புயல் நம்மளுடைய சிவராஜ் வர்றதுக்கு முன்னாடி எங்களுடைய விஜய் டிவி கலக்க போது யாரு புகழ் பேராசிரியர் பஞ்ச் மாலத்தீவு அபு வராங்க. ஒரு சூப்பரான ஒரு கைத்தறல கொடுத்துடலாம். வந்தாயே தாயே வா மகனே என்றாயே, தந்தாயே நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடல். உன்னை மறப்பேனா உன்னை பாடாதிருப்பேனா, என்னை தான் எரித்தாலும் எரிகின்ற நெருப்பினிலே உன்னை தான் காணும் உலகம் தமிழ் தாயே. வள்ளுவன் வாக்கினிலே பிறந்து கம்பன் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய், விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாம வீற்றிருக்க, நமக்குள் முத்தாக பிறந்துட்டு சத்தாக விழுந்துட்ட தமிழுக்கு என் கரம் சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அடடா, தமிழுக்கு வாழ்த்து சொன்ன கை தட்டின அந்த 11 பேருக்கு நன்றி. கையை தட்டாம உட்கார்ந்ததுக்கு நன்றி. நல்லா ஜோரா ஒருத்தர் கை தட்டி வைங்க, ஒன்னும் வஞ்சனையை வைக்காதீங்க. அதுலயும் கும்மா நிஜமாவே சொல்றேன், நம்ம மூக்கு பீரி பெண்களுக்கு நல்ல ஒரு டிப்ஸை சொல்லிட்டு போறேன் மேடம். பெண்களுக்கு ஆமா, இங்க இருக்க பெண்கள் நீங்க நல்லா கை தட்டிங்கன்னா உங்க கூந்தல் நல்லா வளரும். அங்க பாருங்க, 2 அக்கா தட்டி போட்டு உடனே இழுக்கிறாங்க, உடனே அப்படி வளரும். ஒரு 10 நாள் கழிச்சு போய் கண்ணாடியில் பாருங்க, அது பாட்டுல வளர்ந்துருக்கும். அது பாட்டுக்கு வளர்ந்துருந்தா அன்னைக்கு அப்படித்தான் திருச்சியில் ஒரு பட்டிமன்றம் இந்த பாயிண்ட சொன்னேன். பெண்கள் நல்ல கை தட்டா முடி வளரும். ஒரு அக்கா ஆர்வ கோளாறுல தட்டிட்டு இழுத்துச்சு, கையோட வந்துருச்சு. சவுரி முடி வச்சிருக்க, அதே மறந்து பிடிச்சி இழுத்து. அந்த மாதிரிலாம் இல்லாம வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல்லுங்கிற கதையா மூக்கு பீர் ரசிகர் ரொம்ப அழகா ரசிக்கிறாங்க. ஒரு நல்ல கை தட்ட உங்களுக்கே நீங்க தயவு செஞ்சு கொடுத்துக்கங்க. ஆனா மகிழ்ச்சியா இருக்கு. அதுலயும் குறிப்பா நான் சொல்றேன், நீங்க நல்லா ரசிக்கிறீங்க, எடைய கைகளை மட்டும் தயவு செஞ்சு வச்சு விட்டுருங்க, நல்லா தட்டி விட்டுருங்க. நடுவர் காதுல கேட்காத மாதிரி ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன். நீங்க நல்லா கை தட்டினா தான் இவன் நல்லா பேசியிருக்கானாட்டுக்குன்னு எனக்கு உண்டான பேமெண்ட்டை கரெக்டா கொடுப்பாங்க. நீங்க கை தட்டாம விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இவன் பேசுனது கையே தட்டல, இவனுக்கு எது காசு கொடுக்கணும்னு வெறுமனா பஸ்ஸுக்கு மட்டும் கொடுத்து அனுப்பி வச்சிருவாங்க. அதனால என்ன காப்பாத்துறதுக்காக கை தட்டி வச்சிருக்கு. ஓகேவா? வெரி குட் டீல். ஓகேவா? ரெடியா இருக்கீங்களா? ஆனா எனக்கு ஒரு சின்ன ஆசை தாங்க. பெண்களோட மனசுல பெண்களோட பார்வையில ஆண்கள் ஹீரோவா ஜீரோவான்னு கேட்டிருக்கீங்க. நாங்க ஜீரோ தாங்க, எங்களை மதிக்கிறது இல்லைன்னு உண்மையை சொல்றதுக்கு 2 ஆண்கள் வந்திருக்கோம் எங்க ஆண்கள் சார்பா. நாங்க ஹீரோவா தான் பாக்குறோம், வடிவேலா கூட பாக்குறது இல்ல, ஆனா நாங்க ஹீரோவா தான் பாக்குறோம் பொய் பேசுறதுக்காக 2 பேர் வந்திருக்காங்க. ஆனா இந்த மேடையில என்ன தெரியுமா ஒரு சந்தோஷம் எனக்கு, ஒரு உடம்புனா எலும்பும் சதையும் சேர்ந்து தானே இருக்கும். இங்க பாருங்க, எலும்பு தனியா சதை தனியா இருக்கு பாத்தீங்களா? இது 20 கிலோ எலும்பு, 80 கிலோ சதை, மொத்தம் 100 கிலோ. யோசிப்பீங்க வந்து நின்னுகிட்டு நாங்க எங்களை ஹீரோவா பாக்குறாங்களா, காமெடி பீஸா எங்களை பார்த்துட்டு ஹீரோவா பாக்குறாங்களா? உங்களுக்கு தெரிய மாட்டேங்க, இந்த எலும்புக்குள்ளயும் சதை இருக்கு, அந்த சதைக்குள்ளயும் எலும்பு இருக்கு. நீங்க லேடி நடுவர் லேடிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. ஐயாவுக்கு நல்ல ஒரு கைத்தறல கொடுத்து வைங்க. எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்டதுக்கு வேலை பார்க்கிற பொண்ணா வேணும்னாராம். நானும் அந்த மாதிரி தான் சொன்னேன். ஆனா இனி கல்யாணம் ஆகிற பசங்க தயவு செஞ்சு சொல்றேன், வீட்டுல எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்டா வேலைக்கு போற பொண்ணு வேணும்னு கேட்க கூடாது. நான் அப்படிதான் கேட்டேன் எங்க அம்மாட்ட, எனக்கு வேலை பார்க்கிற பொண்ணா வேணும்னு. அது தினமும் வேலைக்கு போச்சு, நான் வீட்டுல உட்காந்து பாத்திரம் விளக்கிட்டு உட்காந்துருக்கேன். என் பொழப்பு அப்படி ஆகி போச்சியா? வேலைக்கு போற பொண்ணு கேட்டாலும் இந்த மாதிரி தான் நிலைமை ஆயுது. ஆனா எனக்கு ஒரு சந்தோஷம் தான். ஹீரோவா ஜீரோவான்னு கேட்டிருக்கீங்களே, அற்புதமான நடுவர். அதுலயும் நடுவரை பத்தி சொல்லணும்னா, நம்ம தேசம் இன்றளவும் சில இடங்கள் எப்படி தெரியுமா இருக்கு, பெண்ணால் என்ன முடியும் அப்படின்னு கேட்கிற தேசமா தான் இருக்கு. பெண்ணால என்ன முடியும்னு கேட்கிற இந்த நாட்டுல ஒரு பெண்ணா என்னால இன்னும் என்ன முடியணும்னு கேட்கிற அளவுக்கு சாதனை புரிஞ்சிருக்கிற ஒரு அன்னபாரதி அவர்களுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல நீங்க கொடுத்து வச்சிருங்க. ஏன்னா அவங்க பேரே கோவில்பட்டி அன்னபாரதி. மதுரையை தாண்டி இந்த பகுதிக்கு எல்லாமே பெருமை சேர்க்கிற ஒரு பெண்ணா, பாரதி கண்ட புதுமை பெண்ணா. இன்னைக்கு அவங்க பேஸ்புக்கை திறந்து பாத்தீங்கன்னா, ஒரு நாள் காலையில துபாயில இருப்பாங்க, மதியம் மலேசியாவில் இருப்பாங்க, சாயங்காலம் சிங்கப்பூர்ல இருப்பாங்க, விடிய காலில் பாத்தீங்கன்னா கோயில்பட்டில் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்படியே பறந்துகிட்டே இருக்காங்க, நாடு பூரா உலகம் சுத்தி வரக்கூடிய ஒரு அற்புதமான நடுவர். அந்த gift 3 லட்சத்தை விட்டுட்டீங்க. ஆமா, gift இந்த 2 நாளைக்கு முன்னாடி துபாயில போய் பேசிட்டு வந்தாங்க. 3.5 லட்சம் ரூபாய் காசு கொடுத்தாங்க. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்து வைங்க. 3.5 லட்சம் ரூபாய். ஐயோ, 3.5 லட்சம் ரூபாய். அந்த பாட்டு அப்படிங்க 3.5 லட்சம் ரூபாய் போன் கொடுத்து இது காசு கொடுத்தது மட்டும் இல்ல, 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஐபோன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்து வைங்க. நல்ல ஒரு கைத்தட்டல். ஏன் இவங்க அழுத்தி சொல்றாங்கன்னா, நான் பேசுறதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது கிஃப்ட் கொடுங்க அப்படின்னு ஒரு அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. அந்த மாதிரி தானே தவிர இவங்க போய் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்களேங்கிற பொறாமை எல்லாம் நான் தயமா சொல்லல.
நிஜமாவே நல்லா ரசிக்கிறாங்க. எனக்கு ஒரு சின்ன ஆசை தான், ஹீரோவா ஜீரோவான்னு கேட்டு ஆண்கள் பெண்களை பிரிச்சு ஒரு உட்கார வச்சிருக்கீங்கல்ல, உங்களை நடுவராட்சி இங்க மூக்கு பீறி ரசிகர்களுக்கு ஒரு சின்ன போட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். போட்டியா? ஆமா. சூப்பர், வச்சிருங்க பாப்பா. ரெடியா இருக்கீங்களா? டீல் ஓகேவா? ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஃபர்ஸ்ட், என்னைக்குமே பெண்கள் தான் ஃபர்ஸ்ட். ரெடி 1 2 3 அப்படினா மூக்கு பீரி பெண்கள் மட்டும் பலமா கை தட்டணும். அதுக்கு அடுத்து 1 2 3 நம்ம ஆண் சிங்கங்கள் கை தட்டணும். சத்தியமா சொல்றேன், ஒரு காலேஜ்ல பேராசிரியரா இருக்கேன், மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன். இந்த போட்டில யார் ஜெயிக்கிறீங்க அவங்களுக்கு என்னோட 1 மாச சம்பளத்தை இதே மேடையில நடுவர் கையால உங்களுக்கு கொடுக்காதனால அவங்க கழுத்துல போட்டுக்கிறது காதுல போட்டுக்கலாம் கழட்டி உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போறக்கா. ரெடியா இருக்கீங்களா? லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? எல்லாம் துபாயில இருந்து வாங்கிட்டு வந்தது புது ஃப்ரெஷ் பீஸ் அதெல்லாம். ரெடியா இருக்கீங்களா? லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, ரெடி 1 2 3. அடேங்கப்பா, அடா 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 அடா. அந்த அக்காலாம் அந்த செயினை எப்படியாவது வாங்கிரணும்ல தட்டுது. அதுல பாத்தீங்களா ரெண்டு பேர் ஃப்ரெண்டா சேர்ந்து உட்கார்ந்திருக்காங்க. ஒரு அக்கா தட்டாம தட்டு துபாயில இருந்து வாங்கிட்டு வந்து தட்டு வாங்கி விடுவோம் எப்படியாவது. ஆனா அந்த பெண்களே இவ்வளவு உற்சாகமா கை தட்டுறாங்களே, எங்க ஆண்கள் என்ன கெத்த விட்டுருவாங்களா? எங்க ஆண்கள் எப்படி தெரியுமா? சத்தியமா ரெடியா இருக்கீங்களா? பவரை காமிச்சிருமா? தலைப்புல தான் நம்ம ஜீரோவா இருக்கோம், கைத்தட்டலையாவது ஹீரோவா இருப்போம் சார். ரெடியா இருக்கீங்களா? ஓகேவா? ஆண்களா ரெடியா? ரெடி 1 2 3. அட்ரா 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 5 5 10 மூக்கு பெரிய ஆண்கள்னாலே கெத்துங்கிறத அப்படி ப்ரூவ் பண்றேன். எங்களுக்கு ஒரு 4 பேர் கை தட்டிக்கிட்டு இருக்காங்க. தட்டிட்டாங்க. நிஜமாவே நல்ல ஒரு தலைப்பை கொடுத்துருக்கீங்க. நான் என்ன கேட்கிறேன், எங்களை நீங்க என்னைக்குமா ஹீரோவா பாத்துருக்கீங்க? ஜீரோவா தானமா பாக்குறீங்க? என்னைக்காவது நீங்க மதிக்கிறீங்களா? நான் கேக்குறேன். அன்னைக்கு பட்டிமன்றம் லேட் ஆச்சுங்க, என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன். அடியே பட்டிமன்றம் லேட் ஆச்சு, 2 சப்பாத்தி சுட்டுவா சாப்பிட்டு கிளம்புறேன்னு கொண்டு வந்து குடுக்குறா. பிக்கிற மிக்க முடியல. சப்பாத்தி முளத்த காலை வச்சு கையை வச்சு இழுக்கிற சப்பாத்தியை பிக்க முடியலையா? கோவம் வருமா வராதா? என்னாடி சப்பாத்தி இது? இப்ப உள்ள வந்தா பிச்சு புட மிச்சுக்கிற சமயக்கட்டுல இருந்து சொல்றான், நான் சுட்ட சப்பாத்தியே பிக்க முடியல, என்ன பிக்கிறாராம், போயா வேலையை பார்த்துக்கிட்ட அப்படிங்கிற ஐயா. அப்புறம் என்ன ஹீரோவை பாக்குறதா எப்படி நாங்க சொல்ல முடியும்? நான் கேட்கிறேன். வேதனைக்குரிய விஷயம், கடைசி நம்ம சப்பாத்தியை சாப்பிடல இல்லையா? அது ஒண்ணுதான் இப்ப குறை. ஆனா சத்தியமா சொல்றேன், என் பொண்டாட்டி பத்தி இப்படி சொன்னாலும் ஒரு உண்மையை இந்த மேடையில சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இதுவரை பேசுனது பூரா போய்க்கா. ஏன் ஒய்ஃப் மாறி டிவி பார்க்க உலகத்துல ஆளே கிடையாது, நல்ல ஒரு கைத்தட்டல அவளுக்காக கொடுத்து வச்சிருங்க புண்ணியவதி. அடா அடா அடா. டிவி எப்படி தெரியுமா என் மிஸ்ஸஸ் பாப்பா? எப்படி 10 உள்ளர பெட்டி 20 வெளியில வந்துரும் சார். வாயை திறந்தா அதுலயும் நீங்க பாத்திருக்கீங்களா? அந்த காலத்து பெண்களுக்கு இந்த காலத்து பெண்களும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அந்த காலத்துல வீட்டுல டிவி பாப்பாங்க எல்லா பெண்களும். அப்ப டிவி எல்லாம் எத்தனை பெருசு இருக்கும்? நல்லா பெருசா குண்டா இருக்கும். இத பார்த்த பெண்கள் பூரா ஒல்லியா இருந்தாங்க. இன்னைக்கு காலம் மாறிடுச்சு, எங்கெல்லாம் ஜீரோவா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. டெக்னாலஜி வளர வளர டிவி எல்லாம் எல்இடி டிவி எல்சிடி டிவி அது மெல்லிஸ் ஆயிடுச்சு. இத பாக்குற அம்மாக்கள் பூரா குண்டா போயிட்டாங்களே. எங்கேயாவது மகிழ்ச்சி இருக்கா சார்? எங்களை மதிக்கிறீங்களா? அன்னைக்கு பட்டிமன்றம் முடிஞ்சு வீட்டுக்கு போறோம் மேடம், ஏன் ஒய்ஃப் பார்த்தா மட்டும் பரவாயில்ல, ஏன் தெரியுமா நாங்க ஜீரோவா பாக்குறாங்கன்னு சொல்றோம்? இன்னைக்கு இருக்கிற பெண்கள் அவங்க மட்டும், என் பொண்டாட்டில அவன் மட்டும் டிவி பாக்குறது கிடையாது. தெருவில் இருக்க 10 பொம்பளைங்களை ஒன்னா சேர்ந்துக்கிட்டு தான் டிவியை பாக்குறான். அதுக்குன்னே ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி வச்சிருக்காக்கா. எந்த டயத்துல எந்த நாடகம் எந்த டிவில அதுல போஸ்ட் பண்ணி விட்டுறான். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மேட்ச் மேட்சா ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு என் வீட்டுல உட்காந்து 10-15 பொம்பளைங்க டிவி பாக்குது. அன்னைக்கு பட்டிமன்றம் முடிஞ்சு போய் வீட்டு கதவை தட்டுறேன். யாரு வீட்டு கதவை? எங்க வீட்டு கதவு தான். கதவை தட்டுறேன். நான் நடுவர், நான் கரெக்டா இருப்பேன். ஆமா கரெக்டா கேட்பீங்க. நான் போய் கதவை தட்டுறேன். ஏன் பொண்டாட்டி கேட்டா கூட பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி சொல்லுது, எந்த நாயோ உங்க வீட்டு கதவை தட்டுதுடி அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஏன் ஒய்ஃப் சொல்றா, எந்த நாயும் இல்ல, எங்க விட்டு சொந்த நாய் தான் கதவை தட்டுது அப்படின்னு. உள்ளர வந்து சொன்னேன், பா சாப்பாடு போடுற நேரம் டிவி பாத்துக்கிட்டு இருக்க, புருஷனை ஹீரோவா பார்க்காம ஜீரோவா பாக்குற, இனிமே இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்த நடு வீட்லயே தூக்கு போட்டு தொங்குவேன்னு. அதுக்கு என் ஒய்ஃப் சொல்றா, தொங்குறதான் தொங்குறீங்க, டிவியை மறைக்காம சைடுல போய் தொங்குங்க அப்படிங்கிறாளே. என்ன எங்களை ஹீரோவா சார் பாக்குறாங்க? ஆனா ஒரு ஆம்பளைக்கு கோவம் வருமா வராதா? நிச்சயமா வந்து ஒய்ஃபே தொங்குங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் கோவப்பட்டு ஒரு புடவை எடுத்து சாகலான்னு சுருக்கு மாட்டி அப்படி உத்தரத்துல போட்ட பாருங்க, பாவி மனுஷா ஏன் அப்படி பண்றேன்னு புடவைய வந்து புடுங்கனா. அடரா, சாக போற நேரத்துலயாவது புருஷன் மேல மரியாதை வந்துருச்சே, இப்ப என்ன ஹீரோவா பாக்குறியான்னு கேக்குறேன். இது போன வாரம் தான் வாங்கின 5000 ரூபாய்க்கு வாங்கின புது பட்டு புடவை, ரேஷன் கடையில கொடுத்த இலவச புடவை அந்த பீரோல இருக்கு, அதை போட்டு தொங்குங்கிறாளே. இவ எங்களை ஹீரோவா பாக்குறாளா சார்? ரோகிணிக்கு தாங்குமா? இங்க பாரு, கயிறு இல்ல, நீ வேணா நீங்க கயிறு திரிக்கிறீங்கல்ல, பேரா ஒண்ணு இல்ல, ஒரு கட்டை கொண்டாந்து கொடுத்துருப்போம். வாழ்க்கை அவ்வளவு மோசமா போயிட்டு இருக்க, மகிழ்ச்சியா இருக்க முடியும். ஆனா எங்க வீட்டுல இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்துச்சு. எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் பயங்கர சண்டை. சாதாரண டிவி ரிமோட் பிரச்சனை தான். சரி, அந்த டிவி ரிமோட். சரி, அவர் என்ன சொல்றாரு, நியூஸ் பாப்பேங்க. சரி, நான் என்ன சொல்றேன், காமெடி பாப்பேங்க. நியூஸ் காமெடி, நியூஸ் காமெடி, ரிமோட்டுக்கு சண்டை. ஏய், இப்ப ரிமோட்டை கொடுக்க போறியா இல்லையாடி அப்படின்னாரு. கொடுக்க மாட்டேன் மாமா அப்படின்னேன். இப்ப கொடுக்க போறியா இல்லையா? கொடுக்க மாட்டேன். சரி பாத்துக்கிறேன் அப்படின்னாரு. சரி, என்ன பாத்துக்கிறேன்?
நீ எந்த சேனலை பாக்குறியோ அதே நானும் பாத்துக்கிறேன். பாத்தீங்களா? ஆனா நீங்க இதை பெருமையா சொல்றீங்க. என் வீட்டுல அப்படி கிடையாது. ஒரே வார்த்தை தான், டிவியை நம்ம ரிமோட் நம்மள்ட்ட கொடுத்துட்டு போயிடுவான். அன்னைக்கு கிரிக்கெட் பாத்துக்கிட்டு இருந்தேன், ஐபிஎல் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கிரிக்கெட்டை பாத்துக்கிட்டு இருந்தேன், 4-6 அடிச்சுட்டு தான் உச்சாமா பாத்துக்கிட்டு இருந்தேன். இவன் டப்புன்னு வந்து நாடகத்தை வச்சா. நான் சொன்னேன், மரியாதையா மாத்து, நான் கிரிக்கெட் பார்க்கணும்னு. அவ ஒரே வார்த்தை தான் கேட்டா, சரி மரியாதையா சொல்லு, உனக்கு சோறு முக்கியமா ஸ்கோர் முக்கியமான்னு கேட்டா. அதுக்கப்புறம் ஸ்கோர் முக்கியம்னு சொல்ல முடியுமா? வயிறு பசிக்கும்ல, அதனால எனக்கு சோறு தான் முக்கியம், சோத்த போடு, நீ நாடகத்தை பாருன்ட்டு வந்துட்டேன் சார். அப்ப வாழ்க்கையில நீங்க எங்க எங்களை ஹீரோவா பாக்குறீங்க? இந்த மேடையில ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஹீரோன்னு சொல்றாங்கல்ல, இந்த மேடையிலே ப்ரூவ் பண்றேன், இவ்வளவு ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார்ந்துருக்காங்க. நான் மூக்கு பீரியில ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. குறிப்பா கல்யாணமான நம்ம ஆண் சிங்கங்களுக்கு கேட்கிறேன். 7 ஜென்மத்துக்கும் 7 ஜென்மத்துக்கு இப்ப இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள்லாம் கை தூக்குங்க பாப்போம். ஒரு ஐயா கன்ஃபியூஸ் ஆகி 2 கையை தூக்குறாரு. 2 கையை தூக்குனா கணக்கு வேற மாதிரி ஆயிடுச்சு. அவர் துண்டு எடுத்து வீசுறாரு, என்ன அர்த்தம்? வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறார். நடுவுல ஒரே ஒரு அண்ணன் மட்டும் கை தூக்குனாரு. ஏன் தெரியுமா? பக்கத்துல அவங்க வீட்டுக்காரம்மா அந்த கருவாய் கேட்கற, அவளை தின்னவட்டா உட்கார்ந்துருக்கீங்க, தூக்குங்க கையன்னு ஒரே இட்டி வளாவல வலி தாங்க முடியாம தூக்குறாரு. ஆனா மிசக்கார அங்கிள்ஸ் தூக்கல, மிசக்கார அங்கிள்ஸ் வீட்டுக்காரம்மா வரல, அதனால தூக்கல. வந்திருந்தாங்கன்னா தூக்கி இருப்பாரு. நம்ம வேலை அங்கிள் தூக்கல. அதுல இன்னும் 2 பேர் பாத்தீங்களா, நம்மால தூக்குதா இல்லையான்னு எத்தி பாக்குறாங்க. ஆனா இப்ப இதே கேள்வியை பாருங்க, நம்ம பெண்கள்கிட்ட கேக்குறேன். அதுதாங்க, எங்க பெண்கள்கிட்ட கேளுங்க. 7 ஜென்மத்துக்கும் பளிச்சுன்னு தட்டுவாங்க. 7 ஜென்மத்துக்கும் இதே புருஷன் தான் வேணுமான்னு கேட்டா நீங்க உட்பட எல்லாருமே கை தூக்குவீங்க. நிச்சயமா எனக்கு தெரியும், நான் தான் சொல்றேனே. ஏன் அன்பு பண்பு பாசமா பாசம் எந்த ஜென்மத்துல இப்படி ஒரு இளிச்சவாய் புருஷன் நமக்கு கிடப்பார். அதனால 7 ஜென்மத்துக்கு ஒரே புருஷன் அவர். அந்த ஒரு கணக்கு தான். இப்ப இங்க இருக்க பெண்களை பார்த்து கேட்கிறேன், நீங்களே பாத்துக்குங்க. இப்ப பெண்களை பார்த்து கேட்கிறேன், புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை மணிப்பர்ஸ்லயோ ஹேண்ட்பேக்லயோ வச்சிருக்கேங்கிற பெண்கள் கை தூக்குங்க பாப்போம். அதுல ஒரு அக்கா சொல்லுது, அந்த ஆளை வீட்டுல வச்சுக்கிறதே பெருசு, கீழே மணிப்பர்ஸ்ல வர வச்சுக்கணுமா மணிப்பர்ஸ்ல அப்படிங்குது. ஆனா சத்தியமா சொல்றேன் சார், என்னை என் பொண்டாட்டி ஜீரோவா பாக்குறான்னு சொன்னாலும் ஒரு உண்மையை சொல்றேன். என் ஒய்ஃப் எல்லாம் என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 1 இல்ல 2 போட்டோவை ஹேண்ட்பேக்ல வச்சிருக்கான். நல்ல ஒரு கைத்தல அவளுக்காக கொடுத்து வைங்க, நல்ல ஒரு கைத்தல கொடுங்க சார். நானே தட்டுறேன் சார். அவ்வளவு பாசமாடின்னு கேட்கிறேன். இதை வச்சுதான் லோன் வாங்கணுங்கிறா சார். என் போட்டோ வச்சு ஊர் பூரா லோன் வாங்கிறா, நான் லோன் இஎம்ஐ கட்டிட்டு கிடக்குறேனே. நாங்க ஹீரோவா இருக்க முடியுமா சார்? வாழ்க்கை அவ்வளவு மோசமா போகுதுங்க. எங்கேயாவது மகிழ்ச்சி இருக்கா நான் கேட்கிறேன். கல்யாணமும் காலண்டரும் 1. ஏன் தெரியுமா? இந்த காலண்டர் 2026 வரப்போகுது. காலண்டர்ல ஃபர்ஸ்ட் தேதி பாருங்க, 1/1/2026 கலர்ஃபுல்லா இருக்கும். அந்த 1ஆம் நாள் கழிஞ்சுன்னா பூரா பிளாக் அண்ட் ஒயிட் தான். கல்யாணமான அன்னைக்கு மட்டும்தான் ஆம்பளைங்க வாழ்க்கை கலர்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு அடுத்து ஃபுல்லா பிளாக் அண்ட் ஒயிட் தான் சார். அப்ப கல்யாணமும் காலண்டர் 1 தானே, மகிழ்ச்சியா இருக்க முடியல. வேகமா சாமியார்ட்ட ஒண்ணா, சாமி என் பொண்டாட்டி வாயை கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லுங்க சாமி. சரி. அதுக்கு சாமியார் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், அது தெரியாம தானப்பா நானே சாமியார் ஆயிருக்கேன். பாத்தியா, என்கிட்ட வந்து மந்திரத்தை அதே மாதிரியே இருக்குங்க. உங்களுக்கு எங்க ஊர்ல ஒருத்தனை நல்ல பாம்பு நச்சுன்னு போட்டுருச்சு. ஆமா, எனக்கு இன்னைக்கு எடுத்துட்டு வந்தீங்க. நல்ல பாம்பு நச்சுன்னு போட்டுருச்சுங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு விஷம் தலைக்கு ஏறிச்சு, இவன் பொழைக்க மாட்டான்னே சொல்லிட்டார். ஐசியூல வச்சு 8 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாங்க. பொழைக்க மாட்டான்னு சொல்லிட்டு போயிட்டார் டாக்டர். முந்தா நேத்து பாக்குறேன் டீ குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது நான் டீ குடிக்கும் போது சொல்றீங்க? உங்களுக்கு நலபாம்பா கடிச்சிச்சு, நல்லா தானே இருக்கீங்க. நான் பார்த்து கேட்டேன், ஹே உன்னை டாக்டர் பொழைக்க மாட்டாரு, தலைக்கு விஷயம் அரிச்சுன்னு சொன்னாருடா, எப்படா எந்திரிச்சு வச்சான்னு கேட்டேன். ஒன்னும் இல்ல, டாக்டர் பொழைக்க மாட்டேன்னு தான் சொல்லிட்டாரு. இந்த பாம்பு கடிச்ச இடத்துல என் பொண்டாட்டி கடிக்க விட்டேன், இந்த விஷம் அந்த விஷத்தை முறியடிச்சிருச்சுங்கிறானே. அப்ப இவங்க எங்களை எங்கேயாவது ஹீரோவா பாக்குறாங்களா நான் கேட்கிறேன். ஏங்க விஷத்தை விட மோசமாவாங்க நாங்க இருக்கோம். விஷத்தை விட மோசமாவா நாங்க இருக்கோம். நீங்க பாக்குறது பளபளப்பாக தான் இருப்பீங்க. அந்த பளபளப்புக்குள்ள தான் பல வில்லங்கமே ஒளிஞ்சிருக்கு. இது தெரியாம தானே ஆண்கள் நாங்க மாட்டிக்கிறோம். இந்த கொரோனா காலகட்டம் வந்துச்சு இல்ல, ஒரு கல்யாணம்னு எடுத்துக்கங்க, பொண்ணு வந்தாலே எங்களுக்கு பிரச்சனை வந்துருதுங்க. கல்யாணத்துக்கு போயிருந்தேன் கொரோனா காலகட்டம். ஐயர் மந்திரம் சொன்னார். இந்த இந்துக்கள் முறைப்படி மந்திரம் சொல்லுவாங்க, மாங்கல்யம் தந்து நானே. கூட்டத்துல இந்த மாதிரி ஒரு பய கொரோனா வந்தா சங்குதானே, அதோட முடிஞ்சு போச்சு. கல்யாணமாவது ஒண்ணாகும். பெண்கள் என்னைக்கு வர்றாங்களோ அன்னைக்கு ஆண்கள் வாழ்க்கை ஜீரோ ஆயிடுது சார். மகிழ்ச்சியா இருக்க முடியுதா சார்? அதுலயே அன்னைக்கு கல்யாணத்துல பாக்குறேன், பொண்ணு இங்க உட்கார்ந்துருக்கு, மாப்பிள்ள 1 கிலோமீட்டர் தள்ளி உட்கார்ந்துருக்காரு. நான் கேட்டேன், ஏங்க பொண்ணு மாப்பிள்ள பக்கத்துல உட்கார்ந்தான்னு தாலி கட்டுவாங்க, ஏன் இவ்வளவு தூரம் வச்சிருக்கீங்க? கொரோனா வந்துருச்சு, நாங்க சமூக இடைவேளை விட்டு கல்யாணம் பண்றோம் அப்படின்னாரு. அதுக்கு ஒரு ஆள் கூட்டத்துல கேட்கறான், சாதா முகூர்த்தத்துக்கு எவ்வளவு தூரம் விடுறாங்களே, சாந்தி முகூர்த்தத்துக்கு எவ்வளவு தூரம் விடுவாங்கன்னு வந்து கேட்கறான் சார்.
இதுவா பரவாயில்ல. நான் கேட்டேன், பொண்ணு இங்க உட்காந்துருக்கு, மாப்பிள்ள 1.5 கிலோமீட்டர் தள்ளி உட்காந்துருக்காரு, தாலி எப்படி கட்டுவாரு அவ்வளவு நீட்டமா கையின்னு கேட்டேன். கொரோனா வந்தோடனே தாலி கட்டுற மெத்தடெல்லாம் மாத்திட்டோம். மாப்பிள்ள இங்கேயே 3 முடிச்ச போடுவாரு, அப்படி தாலியை தூக்கி போடுவாரு, நேரா பொண்ணுகள் விழுன்னு ஐடியா பண்ணி இவன் 3 முடிச்ச போட்டு தூக்கி போட்டான் பாருங்கக்கா. பொண்ணுகள் விழாம பொண்ணோட அம்மா கழுத்துல போய் விழுந்துருச்சு. இவன் மகளுக்கு தாலியை கொடுத்தா மாமியாளுக்கு தாலியை கட்டுறானே. அப்ப வாழ்க்கையில பொண்ணு வர்றப்பே எங்க வாழ்க்கை 0 ஆயிடுது. அப்புறம் என்னாச்சு அந்த விஷயம்? ஒரு ஆர்வத்துல நான் கேட்டுட்டேன். ஜோக்கு சொல்லி நான் ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க ஒரு கமாவை போட்டு அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? அதோட ஜோக்கு முடிஞ்சு போச்சு. நிச்சயமா நிச்சயம். வாழ்க்கை அவ்வளவு மோசமா போதே, நிம்மதியா எங்கேயாவது இருக்க முடியுதா சார்? ஃபர்ஸ்ட் நான் கேட்கிறேன், இவ்வளவு பெண்கள் ஆண்கள் உட்கார்ந்துருக்காங்கல்ல, நான் சொல்றது உண்மைனா இங்க இருக்கிற ஆண்கள் நல்லா கையை தட்டி வைங்க, ஓகேவா? சத்தியமா சொல்றேன், இந்த ஆண்கள்லாம் கடங்காரன் ஆகிறதுக்கே காரணம் யாரு தெரியுமா? யாரு? சாட்சாத் பொண்டாட்டி தான். அது வர்ற வரைக்கும் ஹீரோவா இருப்பான் மிடுக்கா. என்னைக்கு பொண்டாட்டி ஒருத்தி வர்றாளோ ஊரை சுத்தி கடை வாங்கி நம்மால் 0வா மாறிடுவான். பாத்துறீங்களா? ஒரு பொங்கல், தீபாவளி, கிறிஸ்துமஸ், நியூ இயர்லாம் வரட்டும், இந்த பெண்கள்லாம் புருஷன்ட்டு வந்து என்ன சொல்லுவாங்க? எங்க பொங்கல் வருது, கிறிஸ்துமஸ் வருது, நியூ இயர் வருது, எனக்கு புடவை எடுக்கணும், நகை எடுக்கணும், நட்டு எடுக்கணும், பையனுக்கு பேண்ட் ஷர்ட் எடுக்கணும், பொண்ணுக்கு சுடிதார் எடுக்கணும், அது எடுக்கணும், இது எடுக்கணும். நீங்க என்ன எடுக்கலான்னு இருக்கீங்க? புருஷங்காரன் சொல்லுவான், உன்னை கட்டின பாவத்துக்கு நான் தெருத்துருவா போய் பிச்சை எடுக்கலான்னு இருக்கேன். அப்படிதான் ஊரை சுத்தி எங்கால ஒரு ஆள் கடை வாங்கிட்டான். கடங்காரன் காசு கேட்டு வந்தான். சரி. புருஷங்கார வாசலே பார்த்துட்டு ஓடி வந்து பொண்டாட்டி சொன்னா, அடி எங்க பாரு, நம்ம கடை வாங்கி வச்சிருந்தோம்ல, கடங்காரன் இப்ப காசு கேட்டு வர்றான், நம்மள்ட்ட காசு இல்ல, நான் உன்னை அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுவுற மாதிரி அழுவு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரே சண்டையா இருக்க, இப்ப போய் இங்கிது எல்லாமே இப்படி காசை கேட்கறன்னு போயிடுவான். போனதுக்கு அப்புறம் ஜாலியா இருக்கலாம்னு ஐடியா பண்ணி கடங்கார வர நேரமா பார்த்து பொண்டாட்டி அடிக்கிற மாதிரியே அடிச்சான். சரி. அவளும் ஓன்னு அழுவுற மாதிரியே அழுதா. கடங்காரன்னு வந்து பார்த்துட்டு கொடுத்த காசை வாங்கலான்னு பார்த்தா அப்படி சண்டை போட்டுக்கிறாங்களே, இப்போ போய் எப்படி கேட்கறதுன்னு அவன் போயிட்டான். சும்மா இருக்கணும்லங்க. போன உடனே சொன்னா புருஷங்காரன், எப்படி கடங்கார வர நேரமா பார்த்து உன்னை அடிக்கிற மாதிரியே நடிச்சம் பாத்தியா அப்படின்னா. அதுக்கு பொண்டாட்டி சொன்னா, அட போயா, நீ என்னத்த அடிச்ச? அவன் வர நேரமா பார்த்து நான் அழுவுற மாதிரியே நடிச்சம் பாத்தியா அப்படின்னா. கடங்கார மெதுவா கதவை திறந்துட்டு சொன்னான், நான் எப்படி போற மாதிரி போயிட்டு வந்தேன் பாத்தியா, குடுறா காசுன்னு கேக்குறானே. உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எங்க வாழ்க்கை நடுத்தர்ல வந்துருச்சு. ஆனா இந்த கடன் வாங்குறதுலாம் நீங்க சொல்றீங்க, உண்மையிலே அந்த ஆண்கள் இந்த வேலை பார்த்து இந்த குடும்பத்தை ஓட்டுறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. அது சத்தியமா. உண்மையிலே இந்த முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லைங்க. கடன் வாங்கி போனஸ் கொடுத்தா முதலாளி, கடன் வாங்கி போனஸ் கொடுத்தா முதலாளி, போனஸை வாங்கி கடனை அடைச்சா அவன் தான் தொழிலாளி. அவ்வளவுதான். உண்மையிலே அந்த ஏழைக்கும் பணக்காரனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்ல. உண்மையிலே அந்த 300 ரூபாய் அரிசி முட்டையை வாங்குறவனுக்கு அது தூக்க சக்தி இல்லை, தூக்குறவனுக்கு அதை வாங்குற சக்தி இல்லை. அவ்வளவுதான். ஏழைகள் செலக்ட் பண்ணி சாப்பிடுறான், ஆனா பணக்காரன் கலெக்ட் பண்ணி சாப்பிடுறான். ஆனா யாருக்கு இதுல உண்மையான மகிழ்ச்சி இருக்குது? குடும்பத்துக்காக ஓடி ஓடி நாயா உழைக்கிறோமே, உண்மையிலே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கா, ஒரு மரியாதை இருக்கான்னு கேட்கிறாரு. மதிக்கிறீங்களா? இந்த பிள்ளைங்க 2 பேரும் பளிச்சுன்னு லிப்ஸ்டிக்கை போட்டு வந்து உட்கார்ந்துட்டாங்க. என்ன பண்றது? ஆனா அந்த லிப்ஸ்டிக் வாங்கி கொடுத்தது யாரு? கணவர். யாரு? அவங்க கணவருங்க, அவங்க வீட்டுக்காரருங்க. நீ வெறுமன கணவர்னா யார் வீட்டு கணவர்னு தெரியணும்ல. அப்புறம் அந்த டீட்டெயில் சொன்னாதானே நமக்கு ஒரு குழப்பம். என்னங்க பள்ளிக்கூடத்துல வாத்தியார் ஒரு பதில் சொன்னார்னா அதுல கேள்வி கேட்டாங்க, பாராட்டுறாங்க, பட்டிமன்றத்துல இந்த மாதிரி கேட்டா சண்டைக்கு வர்றீங்களா? நான் என்ன கேட்கிறேன், ஹீரோ ஹீரோன்னு இவங்க சொல்றாங்கல்ல, வாய் அளவுல சொல்றதோட நின்று போயிடுதுங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. நான் என்ன கேட்கிறேன், கட்டின புருஷனுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டா எங்களை நீங்க ஹீரோவா பாக்குறதா சொல்றோம். ராஜ்கிரண் படத்துல மீனா சமைச்சு வைப்பா, நம்மால எப்படி நல்லி எலும்ப கட்டிச்சு சாப்பிடுவார் அப்படி சிங்கம், அப்பனா ஹீரோ மாதிரி பாக்குறதா அர்த்தம். இன்னொரு படத்துல மீனை வந்து அவங்க இவங்க சங்கவின்னு நினைக்கிறேன், சங்கீதான்னு நினைக்கிறேன், மீனை வந்து முட்டையை போட்டு அப்படி பொலபொலன்னு பொரிச்சு வைப்பாங்க. ராஜ்கிரண் சாப்பிடறதோட பக்கத்துல உட்காந்து வடிவேல் தான் வலிச்சு திம்பார். இன்னொரு படத்துல பிரபு வந்து அந்த மீனை அப்படி அழகா எடுப்பாங்க. பாத்தீங்களா? அதெல்லாம் காரணம் முதல் மரியாதையிலே சிவாஜி அப்படி உறிஞ்சி சாப்பிடுவார். அவங்க எல்லாம் ஹீரோவா பார்த்தாங்க. சொல்லும்போதே அந்த அண்ணனுக்கு நாக்குல அப்படி எச்சி ஊறி. பாத்தீங்களா? அப்பா ஹீரோவா பார்த்தாங்க, அந்த மாதிரி சமைச்சாங்க. ஏன் பொண்டாட்டி அப்படிதான் என்ன ஹீரோவா பாக்குறான்னு நினைச்சுக்கிட்டு நான் சொன்னேன், நான் பட்டிமன்றம் போயிட்டு வர்றேன், மீன் சாப்பிட்டு ரொம்ப நாளாவது, எனக்கு மணக்க எங்க அம்மா வைக்கிற மாதிரியே மீன் குழம்பு வையின்னு சொன்னேன். என்ன பிரமாதம், உங்க அம்மா வைக்கிறாங்க, அதை விட டாப்பா வைக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்கன்னா. நான் பட்டிமன்றம் முடிச்சுட்டு வர்றேன், வீட்டுக்கெல்லாம் இல்லை, தெருவில் வர்றேன், அங்கேயே மீன் கவிச்சு தாங்கலை. நான் சொன்னேன், என்னாடி மணக்க மீன் குழம்பு வச்சா வைக்க சொன்னா, இப்படி கழுவாமலே மீன் குழம்புல மீனை போட்டியா, ஏன் இப்படி கவிச்சு அடிக்குது, மணக்க வைக்கணும்னு. சாரி
தப்பா வச்சுட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் நீங்க பட்டிமன்றம் போயிட்டு வாங்க, 2000 ரூபாய்க்கு விலை கொடுவா வாங்கி நானே மணக்க மணக்க மீன் குழம்பு வைக்கிறேன்னு சொன்னா நடுவரில். அதே சந்தோஷத்துல பட்டிமன்றத்துல போய் உட்காந்து எனக்கு பூரா மீன் சிந்தனை தான். பட்டிமன்றத்துல பேசி விட்டு வீட்டுக்கு வந்தேன் பாருங்க, சத்தியமா நம்ப மாட்டீங்க, உண்மையிலே மணக்குது, அவ்வளவு மணக்க குழம்பு வச்சிரு. அவளுக்காக நல்ல ஒரு கைத்தறல தாராளமா கொடுத்து வைங்க. ஒரே நல்ல புருஷனை பேச்ச கேட்டு ஹீரோவா மதிச்சு மணக்க மீன் குழம்பு வச்சிருக்கியே, எப்படி வச்சேன்னு கேட்டேன். சரி, மீன் குழம்பு ஆக்கி இறக்கி கீழே வச்சுட்டு துணிக்கு போடுற கம்ஃபோர்ட் 1/2 லிட்டர் அதுல ஊத்தி விட்டேன் அப்படிங்கிறாளே. எங்களை ஹீரோவா பாக்குறாளா ஜீரோவா பாக்குறாளா சார்? அதை சாப்பிட்டு நீங்க எத்தனை நாள் பாத்ரூம்ல போயிருந்தீங்க? அதுதான் முக்கியம். நான் எங்க சாப்பிடுறது, வாழ்க்கை அவ்வளவு மோசமா போகுது. நீங்க எப்படி சொல்றீங்க? இந்த மேடையில நான் பதிவிட்டே ஆகணும். உண்மையிலே நான் நல்லா சமைக்கிற பொண்ணு, நல்லா சமைப்பேன். உண்மையிலே நான் நல்லா சமைக்கிற மாதிரி பொண்ணு மாதிரி தெரிஞ்சவங்க கை தூக்குங்க பார்க்கலாம், ஓரளவு கை தட்டுங்க பார்க்கலாம். நீங்க அதை பிரிச்சு கேட்கணும். பொண்ணு மாதிரி தெரிஞ்சவங்க நல்ல ஒரு கைத்தறல கொடுங்க அப்படின்னு கேட்டுவிட்டா அப்புறம் சமைக்கிற மாதிரி பொண்ணு நல்லா சமைக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொன்னா கை தட்டுங்கப்பா, கொஞ்சம் நல்ல கை தட்டி விடுங்க. கையை தட்டிருடி, இறங்கி வந்து கொமட்டில் குத்துனாலும் குத்துவா, என்னமா பேசுதா? உண்மையிலே நான் நல்லா சமைப்பேன். நான் பிக் பாஸ்லாம் ஐயா அறிமுகப்படுத்தினாங்க. நான் பிக் பாஸ் வீட்டுல கூட போய் சமைச்சேன். ஆமா ஆமா, கரண்டி வச்சு கிண்டிட்டு இருந்தீங்க, நாங்க பார்த்தோம் டிவில. பூண்டு குழம்பு வச்சேன், மட்டன் குழம்பு வச்சேன். சாப்பாடு நான் வச்சா மணக்கும். அன்னைக்கு வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், சரி சாரி மாமா, இன்னைக்கு நான் கொஞ்சம் சாம்பார்ல புளி கரைச்சி ஊத்த மறந்துட்டேன் அப்படின்னு. மனுஷன் என் வீட்டுக்காரர் ஒத்த வார்த்தை சொன்னார், பரவாயில்ல பாரதி, நீ சமைக்க போறன்னு தெரிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா என் வயிற்றுல புளிய கரைச்சிருச்சு. உங்க வீட்டுல மட்டும் இல்ல, எல்லா வீட்லயும் ஆம்பளைங்க வயிற்றுல புளிய கரைச்சிக்கிட்டு தானே சார் இருக்கு. நிம்மதியா வாழ முடியுதா? நான் கேட்கிறேன். அதுலயும் நான் முந்தியெல்லாம் பாருங்க, இந்த திருநெல்வேலி பக்கம் நீங்க பட்டிமன்றம் கூப்பிட்டா உங்களுக்கே தெரியும்ல, புளிய கரைச்சலையா இருந்தாலும் நிறுத்தி எனக்கு ஏதாவது அல்வா வாங்கி கொடுங்கன்னு இவங்க பேமெண்ட்ல நான் வாங்கி கொண்டு போய் அல்வா வாங்கிட்டு தான் வீட்டுக்கே போவேன். இந்த 1 வருஷமா திருநெல்வேலி வந்தாலும் சரி மனசை கட்டுப்படுத்திட்டு அப்படியே வீட்டுக்கு போயிருது, அல்வா வாங்குறது இல்ல. ஏன் தெரியுமா? ஒரு தடவை திருநெல்வேலிக்கு பட்டிமன்றம் வந்தேன், என்ன விட்டு தான் போன் பண்ணி விசாரிப்பா, இன்னைக்கு எந்த ஊர்ல பட்டிமன்றம் துறக்கி. நான் சொன்னேன், இன்னைக்கு திருநெல்வேலிமா, இந்த அல்வா ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்களே அந்த ஊர்லயான்னா. ஆமா அதே ஊர் தான், உனக்கு அல்வா வேணுமான்னு. நீ அல்வா கொடுத்த வரைக்கும் போதும், நீ வெறும் பட்டிமன்றத்தை பேசிட்டு வீட்டுக்கு வா, நான் உனக்கு திருநெல்வேலி அல்வா வீட்லயே கிண்டுறேன் அப்படின்னா. கிண்ட தெரியுமான்னு நான் அன்னபாரதி யூடியூபை பார்த்து கிண்டுறேன் அப்படின்னு சொன்னேன். போட்டு விட்டேன் பாயிண்ட, அன்னபாரதி யூடியூபை பார்த்து நான் கிண்டுறேன் அப்படின்னு சொன்னான். சரிம்மா கிண்டி வைன்னு சொல்லி பட்டிமன்றம் முடிச்சு விட்டு நேரா வீட்டுக்கு போனேன். அதே போல கிண்டி வச்சிருந்தா, கொண்டு வந்து வச்சா திருநெல்வேலி அல்வான்னு என்னை விட கருப்பா இருக்குதுக்கா. இன்னும் சுருக்கமா சொன்னா எங்க ஐயாவை விட கருப்பா இருக்கு. ஐயா உங்களுக்கு பேமெண்ட் வேணுமா வேண்டாமா? நான் பாத்து கேட்டேன். ஐயா பாருங்க, டக்குன்னு அதான் சிந்தனையாளர் எழுத்தாளருங்கிறது கருப்பட்டி அல்வாவா இருக்கும், அதனாலதான் இருட்டா இருக்கு. ஐயா நீங்க ரைட்டரா இருக்கனால வீட்டுல அம்மா வந்து உங்களை ஹீரோவா பாக்குறாங்க, நான் பட்டிமன்ற பேச்சாளர் இருக்கனால என்ன ஜீரோவா தான் பாக்குறாங்க. கருப்பட்டி அல்வாலாம் இல்ல, திருநெல்வேலி அல்வா என்ன விட கருப்பா இருக்க, ஏன்டி இப்படி பண்ணி வச்சிருக்காங்க? திருநெல்வேலி இருட்டு கடவுளாங்கிறதுனால எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு பிடிச்சிக்கிட்டுன்னா கொஞ்சம் அடி பிடிச்சிருச்சு அப்படிங்கிறால எங்களை ஹீரோவா பாக்குறாளா சார்? மன நிம்மதி இல்லாத வாழ்க்கையில நாங்க வாழ்ந்துட்டு கிடக்குறோமே, எங்கேயாவது நாங்க மகிழ்ச்சியா இருக்க முடியுதா? நான் கேட்கிறேன். சாப்பாடு இருக்கும்போது ஐயா வீட்டுல அழகான சாப்பாடு, உண்மையிலே அவங்க துணைவியாருக்கு ஒரு பெரிய கைத்தல கொடுங்க. அவ்வளவுதான் உபசரிப்பு வந்து சின்ன குழந்தை மாதிரி வந்து அவ்வளவு தூரம் பார்த்து உபசரிப்பாங்க. அதுதான் நம்ம இன்னைக்கு தொலைச்சிட்டு இருக்கோமே அப்படிங்கறதுனாலதான் அவங்க புலம்புறாங்க, எங்களை எங்க ஜீரோவா பாக்குறீங்கன்னு கேக்குறாங்க. அதுலயும் நிஜமாவே சொல்றேன், இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? இவங்க மகிழ்ச்சியா சொல்றாங்கல்ல எங்களை ஹீரோவா பாக்குறோம்னு, இந்த மேடையில எங்க ஐயா புலவர் ஐயாலாம் இருக்கிறாங்க. நெசமா சொல்றேன், ஐயாவோட பேர் என்னன்னு சொன்னீங்க? தேவதாசன். தேவதாசன் தானே? அதுக்கு சுருக்கமா ஒரே வரியில நான் சொல்லணும்னா ஒண்ணு சொல்லிட்டா, உலகத்துக்கு ஒரு கண்ணதாசன், உலகத்துக்கு ஒரு கண்ணதாசன் உங்கள் பகுதிக்கு ஐயா தேவதாசன்ங்கிறத அற்புதமா நிரூபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான எழுத்தாளர். அவர் 1000 விஷயம் எழுதியிருக்கலாம். நான் பார்த்து மெய் செலுத்த அந்த 2 நிமிஷத்துல மெய் செலுத்த விஷயம் என்ன தெரியுமா? நான் வந்து ஒரு பேராசிரியர், நிஜமான செய்தியை சொல்றேன், பேராசிரியர். எனக்கு அருங்கலை அரசுன்னு ஒரு பட்டம் தஞ்சை பல்கலைக்கழகத்துல கொடுத்தாங்க. காரணம் என்ன தெரியுமா? சாலை வார போக்குவரத்து விதிக்காக நான் ஒரு பாட்டு எழுதினேன். அதுக்கு எனக்கு நான் தேசிய கீதம், சாலை போக்குவரத்து விதிகளுடைய தேசிய கீதம், அந்த பாட்டுக்கு அங்கீகாரம் கொடுத்து அருங்கலை அரசுங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க. அதை தாண்டி அந்த ஒரு பாட்டு முழுக்க நான் சொல்லாத விஷயத்த ஒரே வரியில ஐயா சொல்லியிருந்தாரு. அந்த வீட்டுல பார்த்தேன், நடக்க பாரு இடப்பக்கம், கடக்க பாரு இரு பக்கம்னு சொல்லி அற்புதமா 2 வரியில சாலையில இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணா ஒரு ஆக்சிடென்ட் கூட நடக்காதுங்கிறத நிரூபிச்சார். சத்தியமா பெரிய விஷயம். அப்பேற்பட்ட சிறப்பு பெற்ற இந்த புலவரையா இருக்கிற இந்த மேடையில
யூடியூப் அன்னபாரதி மீது இருக்கக்கூடிய இந்த மேடையில ஒரு மிகப்பெரிய கோரிக்கை இங்க இருக்க பெண்களுக்கு உங்க சார்பா நான் வைக்கணும்னு ஆசைப்படுறேன். வச்சுட்டு ஆமா முடிச்சுக்கலாம். தாராளமா முடிச்சிடறேன். இங்க இருக்கிற பெண்கள் சார்பா சொல்றேன், எல்லா பெண்களும் இனி பண்பாடு கலாச்சாரம் மாறாம எல்லாரும் குங்கும பொட்டு வைங்க, யாரும் ஸ்டிக்கர் பொட்டு வைக்காதீங்கிற கோரிக்கைய இந்த மூக்குப்பேரி மண்ணுல எங்க ஆண்கள் சார்பா நான் வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன் தெரியுமா? ஏன் சார்? ஏன் காசு ஏன் நெத்தி, நான் வாங்குவேன் நான் வைப்பேன், உனக்கு என்னடான்னு சண்டைக்கு வந்தா நீங்க வாங்குங்க வைங்க, உங்க காசு நீங்க வைங்க, தப்பு கிடையாது. ஆனா அந்த ஸ்டிக்கர் போட்டு பழசா போயிட்டா என்ன தெரியுமா பண்ணணும்? நான் சொல்றது உண்மைன்னா இங்க இருக்கிற ஆண்கள் கை தட்டுங்க. இந்த ஸ்டிக்கர் போட்டு பழசா போயிட்டா பெண்கள் எடுத்து எல்லாம் கீழையா போடுறாங்க. நாங்க சிகரெட் குடிக்கிறோம், பீடி குடிக்கிறோம், லாஸ்ட் பப்பு முடிச்சோன்னு என்ன பண்றோம்? கீழே போட்டு மண்ணுல போட்டு அணைக்கிறோம்ல. அந்த மாதிரி பெண்கள் ஸ்டிக்கர் போட்டு வளைச்சு பழசா போயிட்டா கீழையான போடுறாங்க. என்னென்ன பண்றாங்க? எடுத்து கதல் ஓட்டுறது, கண்ணாடியில் ஓட்டுறது, கக்கூசு பிங்கெல்லாம் ஓட்டுறது, வாஷ் பேஸில் கொண்டு போய் ஓட்டுறது, அங்க ஓட்டுறது இங்க ஓட்டுறது. ஒரு அம்மா என்ன தெரியுமா பண்ணிருச்சு? ஸ்டிக்கர் போட்டு பழசா போச்சுன்னு பஸ்ல போறப்ப பஸ்ல ஜன்னல் கம்பியில ஒட்டி வச்சுட்டு அது பாட்டில் இறங்கிருச்சு. நான் பட்டிமன்றம் முடிஞ்சு வீட்டுக்கு போறது பேக்கோட நின்னேன். இந்த பஸ் வந்துச்சு இல்ல, ஜன்னலோர சீட்டு. பஸ்ல சீட்டு கிடைக்கிறதே பெருசு, அது ஜன்னலோர சீட்டு கிடைச்சா இன்னும் பெருசுன்னு அடிச்சு பிடிச்சி ஏறி ஜன்னலோர கம்பியில உட்காந்து அப்படி சாஞ்சி தூங்கிட்டே வீட்டுக்கு போன பாருங்கக்கா. இந்த அம்மா ஜன்னல் கம்பியில ஒட்டி ஒரு பொட்டு மாறி வந்து என் சட்டையில ஒட்டிக்கிடுச்சு. இந்த பொட்டை நான் பார்க்கல. வீட்டுக்கு போய் கதவை தொட்டுன்னு என் பொண்டாட்டி பார்த்துட்டா. பார்த்துட்டு கேட்டா, வாயா வா, எத்தனை வருஷமா இது நடக்குதுன்னு கேட்டா. நான் தான் பொட்டை பார்க்கலையே, இவ பட்டிமன்றத்தை தான் கேட்கறான்னு நினைச்சுக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியில இருந்தே இது நடக்குதுன்னு. ஒரு பொட்டுல என் வாழ்க்கை பொட்டுன்னு போச்சே, நாங்க எங்கங்க ஹீரோவா இருக்கிறது? அவ்வளவு இதுல ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கவே அடுத்து நாங்க ஆர்வமா இருக்கும்போது டக்குன்னு முடிச்சிட்டு போறீங்க. என்னது? நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? அடுத்த பாயிண்ட் அந்த பொட்டு விஷயம் என்னாச்சு? பொட்டுல தான் என் வாழ்க்கை பொட்டுன்னு போயிருச்சு. அப்புறம் என்ன போயிருச்சா? வாழ்க்கை அவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கேன், நிம்மதியா இருக்க முடியுதா சார்? ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்றேன். எவ்வளவு தூரம் பேசினாலும் எங்க அம்மா எல்லாம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எங்க அம்மாவுக்கு என் பொண்டாட்டிக்கு எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகும். இது வரைக்கும் எங்க அம்மாவுக்கு என் பொண்டாட்டிக்கு மாமியா மருமவ சண்டே வந்தது கிடையாது. அதுக்காக ஒரு நல்ல கைத்தட்டல அவங்க 2 பேருக்கு கொடுத்து வைங்க. அருமை அருமை. எங்க அம்மாவுக்கு என் ஒய்ஃப்க்கும் மாமியா மருமவ சண்டே வந்தது கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? கல்யாணம் பண்ண அடுத்த நாளே எங்க அம்மா என் தம்பி வீட்டுக்கு போயிருச்சு. எங்க வீட்டுல இருந்தாதால சண்டை வர்றதுக்கு. ஆனா இந்த 1 மாசமா எங்க வீட்டுல தான் மேடம் இருக்கு. அப்படியா? ஆமா. அன்னைக்கு பட்டிமன்றம் முடிச்சு வீட்டுக்கு போறேன், எங்க அம்மா படுத்துருக்காங்க, என் ஒய்ஃப் கால் அமுக்கி விட்டு இருந்தா. நேத்து பாக்குற கையை அமுக்குறா. நான் தனியா கூப்பிட்டு கேட்டேன், மாமியா மருமவ ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? எங்க அம்மா மேல அவ்வளவு பாசமா காலை அமுக்குற கையை அமுக்குறேன்னு கேட்கிறேன். பாசத்துல அமுக்குறேன்னு நினைக்காதீங்க. அன்னைக்கு உங்க அம்மா காலை வலிக்குன்னு சொன்னிச்சு, காலை அமுக்கினேன். இன்னைக்கு கையை வலிக்குன்னு சொன்னிச்சு, கையை அமுக்கினேன். ஒரு நாள் உங்க அம்மா கழுத்தை வலிக்கும்னு சொல்லாமலா போயிடும், நான் அமுக்காமலா போயிடுவேன். அந்த ஐடியாவில் அமுக்கிட்டு இருக்கேங்கிறால. எங்க அம்மாவையும் ஹீரோயினா பாக்குறது இல்ல, கட்டின புருஷனையும் ஹீரோவா பாக்குறது இல்லைங்கிற ஒரே காரணத்தினால கூழு சுண்டல் வேர்க்கடலை வத்தக்கறி ஒடுமாகா சுண்டகஞ்சி சுட்டாளம் மக்காச்சல் நீர்போர் பேட்டனி இளநீ இராத்துக்கு கடமுட்டை கமிரிட்டு வெள்ளரிக்கை அவிச்சமுட்டை ஆஃப் ஆயில் ஆம்புலெட்டு இவங்க பேசுற பேச்சு இது எல்லாமே டூப்பு. எங்க ஆண்கள் அணிதான் டாப்பு. நடுவரை எங்களுக்கு தான் நீங்க தரணும் தீர்ப்புங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுக்கிட்டு சத்தியமா சொல்றேன், இந்த மா மேடையில தீர்ப்பை நீங்க எங்க பக்கம் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்க புத்திசாலி. ஏன்னா ஜெயிச்சிடறோம்ல சார். ஒருவேளை தீர்ப்பு பெண்கள் பக்கம் போகுதுன்னு வச்சுக்கோங்க, நாங்க முட்டாள். ஏன்னா அவங்கள்ட்ட நாங்க தோத்துறோம்ல. எங்க அணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்தா நாங்க புத்திசாலி, எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள். எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும், எங்களை முட்டாள் என்று இன்னொரு முட்டாளால் தான் சொல்ல முடியும். நீங்க தீர்ப்பை யார் பக்கம் வேணாலும் கொடுத்துக்கங்க. வியக்க வைத்த மூக்குப்பேரி ரசிகர் மக்களுக்கும் ஐயா ஆற்றல் நிறைந்த தேவதாசன் எழுத்தாளர் ஐயா அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை சொல்லி, ரொம்ப தொலைவுன்னு நான் நினைச்சேன், ரொம்ப தொலைவு, இவ்வளவு தூரம் வர்றமே நினைச்சேன். தமிழ் பேசுவதற்கும் தமிழை ரசிப்பதற்கும் தொலைவுகள் முக்கியம் அல்ல, அதன் மீது இருக்கிற காதல் தான் முக்கியம் என்பதை உணர்ந்தவனாக மனநிறைவான மேடையை தந்ததற்காக இந்த அன்பு நடுவர் அன்னபாரதி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி, என்றைக்குமே பெண்கள் பார்வையில் ஆண்கள் ஹீரோ அல்ல, அவர்கள் ஜீரோ தான் என்று சொல்லி அதற்கு உதாரணமாக ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுறேன். கல்யாணமான ஆணையும் பெண்ணையும் உட்கார வச்சு உன் கல்யாண வாழ்க்கை எப்படி போகுதுன்னு ஒரு ஆண்டு கேட்டு பாருங்க, பக்கம் பக்கமா சொல்லுவான். காரணம் என்ன தெரியுமா? அவங்கள நாங்க ஹீரோயினியா பாக்குறோம். ஆனா அந்த கல்யாணமான பெண்கள்கிட்ட கல்யாண வாழ்க்கை எப்படி போகுதுன்னு கேட்டு பாருங்க, ஒரே சிம்டம் தான், வார்த்தை கூட இல்ல. அந்த முக்குலயே நாங்க ஜீரோவா ஆயிடுறோங்கிற காரணத்தினால தீர்ப்பை நீங்க எங்களுக்கே கொடுக்கணும்னு கேட்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். சூப்பர், சூப்பரான ஒரு கைத்தறல், பலத்த கைத்தறல் அபு சாருக்கு கொடுத்துடலாம்.
கட 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 கடன்னு நகைச்சுவையாக இருக்கட்டும், நல்ல ஒரு செய்தியா இருக்கட்டும், ரொம்ப அழகா சொன்னாப்ல. நல்ல விஷயம்.